பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 2/7/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வியாழக்கிழமை ஆனி மாதம் 18ஆம் தேதி துவிதியை திதி காலை 9:30 துவிதியை திதி காலை 9:30 வரை, உத்திராட நட்சத்திரம் காலை 9:40 வரை. மேசராசி நேயர்களுக்கு இன்று அனுபவம் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா சிலருக்கு அனுபவம்ன்றது கிடைச்சாதான் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். எதில் போனாலும் பார்த்திங்கன்னா எந்த வேலைக்கு போனாலும் அனுபவம் இருக்குதான்னு கேட்டுருவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த அனுபவம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பக்கபலமாக இருக்க போகுதுங்க. அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்னொருத்தருக்கு சாதகமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பெரிய நல்ல எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ரொம்ப கோபக்காராக இருந்தால் கூடங்க ரொம்ப மென்மையானவங்க. அந்த மென்மை தான் உங்களுக்கு பல வழிகளில் இன்றைக்கி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். யாருக்கும் ஒருத்தருக்கு போட்ட ஜாமீனால் இவ்வளோ நாளாக சோதனையாகவே இருந்துகிட்டு இருந்தோமே, என்றைக்கு அது ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் திருமண வயது உடையவங்களுக்கு திருமண பேச்சு இன்று நடைபெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பூர்வீக பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்றைக்கு நம்ம பூர்வீகத்துக்கு போயிருக்கிறோம், பூர்வீக கோயிலே தெரியலையே அப்படின்ற கவலை இருந்ததுங்க. இந்த பூர்வீக கோயில்ன்றது எதுனா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. அது பெரிய விசேஷமான நாள் இன்று உங்களுக்கு. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டகரமான தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு 3ஆம் இடத்தில் உச்சம். அப்போ என்ன, சகோதரன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நாள், சகோதரி பக்கபலமாக இருக்கக்கூடிய நாள். அப்போ உடன் பிறந்தவங்களால் உங்களுக்கு இன்றைக்கி பல வழிகளில் யோகம் வருதுங்க. எப்பவுமே உடன் பிறந்தவங்களால் யோகம் வருதுன்னு சொன்னாவே இரத்த பாசங்கிறத இன்றைக்கி உணர்வீங்க. நம்மளுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு கவலை இருந்ததுக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் கடன் வாங்கி மனசுக்குள்ளே நம்ம கடன்காரனாக வாழ்ந்துருவோமோ அப்படின்னு ஒன்று எண்ணம் இருந்ததுங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுவே பெரிய விஷயம். நம்ம இதிலேருந்து மீண்டு வந்துடுவோம்னு சொல்கிறாங்களே ஒரு விஷயத்தில். மனிதன் வாழ்கிறது எதுக்குன்னாங்க, சந்தோஷமாக இருக்குதான். அது இன்றைக்கி உங்களுக்கு, ஏன்னா நட்சத்திரம் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் போயிட்டுருக்குதுங்க. சூரியனுடைய நட்சத்திரம் போயிட்டுருக்கும்போது ரிஷபராசிக்கு சுகஸ்தானத்தினுடைய நட்சத்திரம். அப்போ சுகஸ்தான நட்சத்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எல்லா விதத்திலையும் இன்று சுகம் பெறுவீங்க அப்படிங்கிறது தான் நிச்சயம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கினால் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. என்று மிதுன ராசி நேயர்களுக்கு கவலையே போச்சு. இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய கவலையில் வாழ்ந்துட்டு இருந்தோம். குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கே,
அடுத்த நாள் என்ன பண்ணுறது, அடுத்த நாள் என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு இன்று கோச்சார ரீதியில் பார்த்திங்களா குரு 2ஆம் இடத்துலையும் சனி 10ஆம் இடத்துலையும் அமர்ந்து குரு பார்க்கப்பட்டதுனால குரு பார்க்க கூடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. தொழிலையே மந்தமாக இருந்தது, தொழிலையே மூடிடலாமா, என்ன தொழில் என்று அப்படி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைய விடியல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மகத்துவமான ஒரு நாளாக அமையும். காரணம் பல காரணங்கள் சொல்லலாம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு 2ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றது தான் இதெல்லாம் உங்களுக்கு காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகம் வந்திருந்தாவே மூதாதையருடைய ஆசீர்வாதங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டுட்டோமே, அது கரெக்டாக வருமா, ஏறவே மாட்டேங்குதே, அந்த கவலைகள்லாம் இன்றைக்கி தீரும். பழைய வண்டி வச்சுருந்தோமே, இப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியமா அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் உங்களுக்கு புது வண்டி வாங்கக்கூடிய யோகம் இன்று அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சுபிட்சமான ஒரு நாளாக அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்டகரமான தெய்வத்தை நீங்கள் வணங்கணுன்னா ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கினாவே போதும், வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குங்க. கடகராசினியர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்களா விடிஞ்சதையும் பார்த்திங்களா நல்ல முகத்தில் முடித்தோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். வாழ்க்கை இன்றைக்கே விடிஞ்சிருச்சுங்க, நான் என்றைக்கோ விடின்னு நினச்சேன், இன்றைக்கி விடிஞ்சிருச்சு எனக்கு வாழ்க்கை. ஒரு சுப செய்தி சேரும் குடும்பத்துக்கு. சுப செய்தி வந்தாவே எப்பவுமே தனிப்பட்ட முறையில் சந்தோஷப்படக்கூடிய மேட்டர் இல்லைங்க. இது குடும்பமே குதூகலப்படுத்தக்கூடிய சந்தோஷமான நிகழ்ச்சி. இப்போ லாட்டரி சீட்டில் 1 கோடி ரூபா அமைச்சு அடிச்சது அப்படின்னா எப்படி இருக்குது மனசு, அந்த மாதிரி மனசு இருக்கும். அப்போ என்ன காரணம்னா கடகராசியில் ஜென்மகுரு அப்படின்றாங்க. ஜென்மகுரு அமர்ந்தால் கூட கோச்சாரத்தில் பார்க்கின்ற இடம் குருவுக்கு பலம் ஜாஸ்தி. ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சுமையை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் யார் சுமையை தூக்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. சுமையே இல்லைன்னு வச்சிங்களேன், வாழ்க்கை போர் அடித்து போயிடும். இன்றைக்கி உங்களுக்கு குரு உங்கள் உடம்புக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பார்க்குற இடம் பூரா 5ஆம் இடத்தை பார்வைப்படுது, 7ஆம் இடத்தை பார்வைப்படுது, 9ஆம் இடத்தை பார்வைப்படுது. அந்த பார்வைகள் பூராமே உங்களுக்கு அந்த இடத்த பூர்த்தி அடைய வைக்கும். அந்த பூர்த்தி அடைய வைக்கணும்னா என்னென்னா சொத்தில் பூர்த்தி. நம்ம சொத்து வாங்க போகிறோன்றது இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதே நேரத்தில் மனைவி மூலிமா நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். மனைவி கண்கண்ட கடவுள் அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தை குரு பார்வைப்படுது இன்றைய நாள். நீங்கள் நினைக்கலாம் ஓடணுனுக்கு 9ல் குருன்றாங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க, அங்கே ஒரு குரு இருப்பார், அவர் உங்களை வரவேற்பார். உங்கள் வாழ்க்கை மரியாதைக்குரிய வாழ்க்கையாக இன்று அமையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்டகரமான தெய்வம் காஞ்சி காமாட்சியை வணங்கினாலே போதும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்களா 11ஆம் இடத்துல இருக்கிற குரு 12ஆம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு வந்துட்டார். எப்பவுமே 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தாவே விரைய குரு அப்படிம்பாங்க. இன்னொன்று சிம்மராசிக்கு பார்த்திங்களா 8 தான் 12 போய் மறைஞ்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விபரீத ராஜயோகத்தை அடைய போகிறீங்க. விபரீத ராஜயோகம்னு என்ன, இதுவரையிலும் நம்ம இந்த மாதிரிலாம் அனுபவிக்கவே இல்லையே. என்ன டிரைவர்ஸ்னால் நிறைய பெரிய பெரிய வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க. ஆனால் சொந்த வண்டி வாங்கி ஓட்டுறதுன்றது ரொம்ப கடினம் இல்லை. ஆனால் அது மாதிரி சொந்த வண்டி வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி அதுக்கு ஒரு அஸ்திவாரத்தை போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இதுவரையிலும் தடையாக இருந்ததில்லை. அந்த குழந்தை பாக்கியத்துக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அதே நேரம் பார்த்திங்களா சமூகத்தில் பல பேரிடத்தில் நீங்கள் ஏளனமாக பார்த்தாங்கல்ல, இவரெல்லாம் என்றைக்கு இப்போ வாழ்க்கை வாழப்போ இதெல்லாம் இவரெல்லாம் என்றைக்கு நல்லா இருக்கு, இப்படிலாம் ஒரு ஏளன பேச்சுக்கு நீங்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவங்க மனம் பாதிப்பு உருவாக்கி வைப்பீங்க. ஏன்னா சிம்மம்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு சூரிய பகவான் ராசி, நீங்கள் ராஜ கிரகம் எப்பவுமே கீழே விழுக வைக்காது.
தஞ்சாவூர் பொம்மை மாதிரிங்க, விழுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் விழுக மாட்டீங்க. இன்றைக்கு உங்களுக்கு மிக பொன்னான பொற்காலமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமியை வணங்கினால் எல்லாவித நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். கன்னி ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதம் நிகழக்கூடிய ஒரு நாள். அற்புதம்னா என்னங்க? எதுவுமே இதுவரை நான் அனுபவிக்கவே இல்லை, வாழ்க்கை சிரமத்திலே போயிட்டுருக்கு, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கன்னி வெடி வச்ச மாதிரியே இருக்குது, இந்த பக்கம் சுற்றினாலும் இது எதிரி, அந்த பக்கம் சுற்றினாலும் எதிரின்ற மாதிரி இருந்தீங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி, திடீர்னு ஒருத்தர் வருவார், கடவுள் அனுப்பி வச்ச தூதர் மாதிரி. அவர் மூலிமா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியால் உங்களுடைய குடும்பத்தினுடைய செல்வம், செல்வாக்கு, மன நிறைவு எல்லாமே ஏற்படும். கடன்னா பேங்கில் போய் லோன் வாங்கிறதுக்கு போய் வச்ச பத்திரம் திருப்ப முடியாமல் முழுகிடுமோன்ற கவலையில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். காரணம் ஜென்மத்திலேயே கேது அமர்ந்திருக்கிறனால இந்த தெய்வீக பலம் பொருந்தியவர்கள் உங்களுக்கு பழக்கமாகக்கூடிய நாள். அவருடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு நாளாக அமையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானை வழிபட்டால் மன நிறைவு உண்டாகும். துலா ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகத்துவமான ஒரு நாள். காரணம் என்ன அப்படின்னா, நட்சத்திரம் கோச்சாரத்தில் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் போயிட்டுருக்கு. உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். எப்பவுமே துலா ராசிக்கு சூரியன் மகா பாவின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் வருது, இல்லை மகர ராசியில் வருது. வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கறதுக்கு நண்பன் தேவையில்லைங்க, உங்களுடைய எதிரி தான் உங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பாரு. இன்றைக்கி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க, கற்றுக் கொடுக்க போகிறாங்க. காரணம் என்னென்னா, நல்லவங்க என்றைக்கும் நம்மளுக்கு சோதனை பண்ண மாட்டாங்க, நமக்காக கவலைப்படுவாங்க. எதிரிகள் தான் நம்மளுக்கு ஒரு தூண்டுகோல். நீங்கள் வீரூண்டி வான் உயர வளர்வதற்கு வெந்துதான் தீர வேண்டும், சூளையில் இட்ட செங்கல்பாங்க. அந்த மாதிரி உங்கள் ராசியில் பிறந்துக்கிறீங்க. நீங்கள் செங்கல் மாதிரி, நீங்கள் சுட்ட செங்கல் தான் என்றைக்கும் பலம் அதிகம். நீங்கள் உங்களை பலப்படுத்துறது யாருன்னா உங்களுடைய எதிரிகளும் விரோதிகளும் துரோகிகளும் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனால் கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய நன்னாள் தானே. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலேயும் ஒரு பாதுகாப்பான ஒரு நாளாக அமையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்டகரமான தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வழிபட்டால் எல்லா வல்ல யோகங்களையும் நீங்கள் அடைவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல பேரை ஆச்சரியத்திலே உள்ளாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றை அமையும். காரணம் பார்த்திங்கன்னா பட்டாக்காலே படும்பாங்க. எந்த காலில் பட்டுச்சோ அந்த காலில் தான் அடிபடும், வேறு கால் அடிபடாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் உங்களுக்கு அப்படி இன்றைக்கி நீங்கள் அதை விடமாட்டீங்க. பல பேர் ஆச்சரியத்தில் மூழ்க வைப்பீங்க. எடுத்த காரியத்தை இன்றைக்கி வெற்றி பெற்றே தீரணுன்ற ஒரு மனோ நிலைக்கு வந்துடுவீங்க. இதுக்கு காரணம் யாருன்னா மனைவி சொல் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம். காரணம் என்னென்னா 9ஆம் இடத்துல குரு. அந்த குரு உங்களுக்கு என்ன பண்ணுதா, 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்து எல்லாம் உயர்றதுக்கு மனைவி சொல்லு தான் மந்திரமாக உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு பல வழிகளில் தனவரவு வரக்கூடிய நாள். கடன் முடிஞ்ச அளவுக்கு தீர்த்துருவீங்க. ஏன்னா அவ்வளவு சோதனைகள் நிறைந்த நாளாக இருந்ததுங்க. இன்றைக்கி அதெல்லாம் சாதனை ஆகக்கூடிய நாளாக அமையக்கூடிய நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4,
6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. அதிர்ஷ்டகரமான தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டால் மனநிறைவு அடைவீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா பொன்னவன் அப்படிங்கிற குரு பகவான் நல்ல இடத்துல அமைஞ்சிருக்காரு. பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுவரையிலும் உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தவங்களாம் முதல்ல உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் அடுத்தது செய்வாங்க. குடும்பத்தில் யாருமே நம்மளை வந்து சீண்டவே இல்லையே அப்படின்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி வசிய பொருத்தம்னு சொல்லுவாங்க, அட்ராக்ஷன். உங்களை பார்க்கும்போதே மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமையும். ஏன்னா தனுசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே போராடி தான் வந்து வின் பண்ண முடியும். போராட்டத்துக்குரிய ஒரு ராசி தான் தனுசு. ஆனால் அந்த தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புகழ் பெற்றவங்க தான் பிறந்திருப்பாங்க. புகழ் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தனுசு ராசி ஒரு உதாரணம். காரணம் என்னென்னா, ராசியாதிபதி அவரே, சுகாதிபதி அவரே. அப்படிங்கும்போது தன்னைத்தானே அவங்க வந்து பாதுகாக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கு உருவாகும். தனக்குத்தானே ஒரு குரு கவசத்தை போட்டுக்குவாங்க. எப்பவுமே அந்த குரு கவசம் புல்லட் ப்ரூஃப் மாதிரி, யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு நாளாக இன்றைக்கு அமையும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டகரமான தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் மன நிம்மதியும் தனப்பெருக்கமும் உண்டாகும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா மனித நேயம் அப்படின்னா என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். இப்படி தான் மனுஷன் ஒருத்தன் வாழணும்னு சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு கெட்டவனை திருத்தி நல்வழி ஆக்குகின்றது ஒரு பெரும்பாக்கியம் இல்லை. அது இன்றைக்கி நடக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யலையோ, நம்ம குடும்பம் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்கன்றதெல்லாம் ஏற்படும். ஏன்னா நீங்கள் வந்து சோசியல் சர்வீஸ். மகர ராசினாவே பார்த்திங்கன்னா சுறா மீன் மாதிரி, அது கண்ணுக்கே தெரியாது. அது மாதிரி நீங்கள் வெளி உலகத்துக்கு பெரிய பாடுபடுறீங்க. இந்த ஊருக்கு ராஜா வீட்டுக்கு ராஜா இல்லையே அப்படின்ற கவலை இருந்துகிட்ருக்கோம். ஆனால் வீட்டுக்கும் நான் ராஜா அப்படிங்கிறத இன்றைக்கி நிரூபிப்பீங்க. வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் தீர்க்கணும். தகப்பனுக்கு என்ன பண்ணணும், தாய்க்கு என்ன பண்ணணும், சகோதரிக்கு என்ன பண்ணணும், சகோதரனுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் யோசித்து நீங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆலமரமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வீரராகவ பெருமாள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவு, மன அமைதி, இதுவரையிலும் வந்து மனப்போராட்டமாக இருந்ததெல்லாம் போய் மன நிம்மதி ஏற்படும். என்ன சொல்லுவாங்களே, குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிகிட்ருக்கிறோமே, என்றைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற அந்த இளம் வயது உள்ளவர்கள் வாழ்க்கையில் வந்து போராடிட்டே இருக்கிறோமே, என்றைக்கு நம்ம ஜெயிப்போம். ஜெயித்தவங்களை பார்த்து படிப்பனையாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுப்பீங்க. அது இன்றைக்கி எடுப்பீங்க. என்றைக்குமே அடுத்தவங்க நல்லா வாழ்கிறாங்கன்னு நினச்சி தான் நம்ம வாழ ஆசைப்படுறோமே தவிர, தனக்குள்ளேயே தான் பெரியாள் ஆகணுன்ற அந்த எண்ணத்தை உருவாக்குகின்ற நாள் தான் இன்றைக்கி. அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி உழைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். அப்படி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாள் தான் இன்று. ஓடணுனுக்கு 9 குருன்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது நீங்கள் வந்து அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் வாழ்க்கை வாழக்கூடிய அந்த சிந்தனை நிச்சயமாக இன்றைக்கி உருவாகும். அதனால் நீங்கள் பூர்வீகத்தில் வந்து நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நீங்கள் வெளியூர் சென்று வாழ்ந்தால் மன நிறைவு, தொழில் வளம் எல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கினால் மன நிம்மதி உண்டாகும். மீனராசி நேயர்களுக்கு
மீனம் ராசின்னா சொல்லவே வேண்டாங்க, கவர்ச்சிகரமான ராசி. பேச்சில் கவர்ச்சி யாருக்கும். இன்றைக்கி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வேகமாக இருக்கும். அடுத்தவங்களே வாழ வைப்பீங்க, நீங்களும் வாழுவீங்க. அடுத்தவங்களை பற்றி சிந்திச்சிருவீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இந்த வேஷத்தை கலைக்கிறவங்க. ஒருத்தர் போட்ட வேஷத்தை கலைக்கின்ற ஒரு கேரக்டர்னால் சாதாரண இல்லைங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வாழ்க்கை வாழக்கூடிய நாள் தான் இன்று உங்களுக்கு. யார் கெட்டவன் நல்லவன்றலாம் உங்களுக்கு வந்து இதுவெல்லாம் தெரியாது. காரணம் என்னென்னா, உபய ராசி. அந்த குரு கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ராசியிலேயே சனி அமர்ந்திருக்கு. சனி யாருன்னா நீதிபதி, நீதி சொல்லக்கூடியவர். அப்போது உங்கள்கிட்ட யார் வந்து இப்போ பேசினாலும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்கக்கூடிய நாள் தான் இன்று. குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக இருக்கும், கவலைப்படாதீங்க. மனைவியால் உங்களுக்கு வந்து எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படாது. சிறு சிறு சண்டைகள் வந்தால் கூட அதை சுமூகமாக நீங்கள் எடுத்துப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து உபயமாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் உபயமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்று. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சியை வணங்கினால் மனநிறைவு உண்டாகும். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. Presenting sponsor, Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.